ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஸ்ரீமடம் வேத சம்ரக்ஷண சமிதி வழங்கும் ஆதிசங்கரர் வரலாறு பாகம் 9. அந்த காலகட்டத்தில்தான் வியாச பகவான் கோவிந்த பாதரிடம் சொன்ன அந்த சம்பவம் நடந்தது. நாட்கள் ஓடின. பருவ காலங்கள் மாறி மாறி வந்தன. மழை காலமும் வந்து சேர்ந்தது. சரமாரியாக மழை பொழிய ஆரம்பித்தது. நர்மதா நதியின் வெள்ளப்பெருக்கெடுத்தது. வெள்ளப்பெருக்கினால் அச்சமுற்ற ஜனங்கள் பூகிடம் தேடி 4 பக்கமும் சிதறி ஓடத் தொடங்கினர். இதற்கிடையிலே வெள்ளப்பெருக்கு குரு கோவிந்த பகவத் பாதரின் குகை வாயிலை அடைந்து விட்டிருந்தது. வெள்ளப்பெருக்கு குகை மூழ்கிவிடும் என்ற பயமும் ஏற்பட்டது. உடனே சங்கரர் தன் கமண்டலத்தை குகை வாயில் வைத்தார். என்ன ஆச்சரியம்! கமண்டலத்துக்கு நிறைந்த வெள்ளம் அதற்குள்ளேயே அடங்கிவிட்டது. கங்கையின் கர்வத்தை அடக்கிவிட்ட சாட்சாத் சங்கரருக்கு நர்மதையின் வெள்ளப்பெருக்கு ஒரு பொருட்டா? ஆதிசங்கரர் தன் கையில் இருந்த கமண்டலத்தை நர்மதை நதியின் வெள்ளத்தில் மூழ்க வைத்தார். பொங்கி பாய்ந்த நர்மதை நதி சங்கரரின் சக்திக்கு கட்டுப்பட்டது. வெள்ளம் குறைந்தது. இதனால் மக்கள் எல்லோரும் காப்பாற்றப்பட்டனர். அச்சமயங்களில் எல்லாம் தியான நிலையில் இருந்த குரு கோவிந்த பகவத் பாதர் இந்த விஷயங்களை ஒன்றும் அறியவே இல்லை. சூழ்நிலை எல்லாம் சாந்தமான போது குருவின் தியான நிலையும் கலைந்தது. இயற்கை நிலை அடைந்த பிறகுதான் குரு நடந்தவற்றையெல்லாம் அறிந்தார். இந்த நிகழ்வு மூலம் சங்கரர் சிவ அவதாரம் என்பது உண்மைதான் என்று கோவிந்த பாதர் அறிந்து கொண்டார். சங்கரனின் மகிமையை அவர் கண்கூட தெரிந்து கொண்டார். இப்படி நர்மதையின் வெள்ளத்தை அடக்கவல்ல ஒரு சீடன் அவரிடம் வருவான் என்று அவனேதான் வேத வியாசர் தொகுத்த பிரம்மசூத்திரத்துக்கு பொலிவுரை எழுதத்தக்கவர் என்றும் அவருக்கு முன்னையே தெரிந்திருந்தது போலும். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. சங்கர சரிதம் தொடங்கும்.